ஜோஷியரை பார்க்கணும். ஐயாவை பார்க்க வந்துறீங்களா? உங்க பேரு? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி. நாங்க ஃபோன் பண்ணி ஜோஷியர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் இருங்க, கேட்டு வந்துடுறேன். சரி. ஐயா, உங்களை பார்க்க ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரின்னு. நீ போய் அவங்கள உள்ள வர சொல்லு போ. ஐயா உங்களை பார்க்கணும், உள்ள வர சொல்றாரு. உள்ள போய் பாருங்க. பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த துண்டு சீட்டை பார்த்துட்டு அடுத்த நாளே நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு மாசம் கழிச்சு நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க கொடுத்த துண்டு சீட்டை அவர் என்கிட்ட அப்படியே கொடுக்காம அத மாத்தி எழுதி நீங்க கொடுத்ததா என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு. அதனாலதான் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியாம போச்சு. மன்னிச்சுக்கங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. என்ன நடந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆபத்துல இருந்து காப்பாத்துறதா நினைச்சிட்டு அதுக்காக பொய் சொல்லி உண்மைய மறைச்சீங்க. சரி, அதை விடுங்க. இப்ப எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்க ஆதிக்கடவூர் பரம்பரை பழக்கப்படி முக்கியமான ஒரு சடங்க நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எங்க ஆதிக்கடவூர் கிராமத்துல 10 ஏக்கர் நிலமும் 50 பசுமாடும் நான் பார்வதிக்கு கொடுக்கிறேன். எப்போ உனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறது தான் முக்கியம்னு உன் மனசுல பட்டுச்சோ, அதுக்காக உன் அம்மாவையே நீ தள்ளி வைக்க துணிஞ்சியோ, அப்பவே நீ ஏன் அதிகார வாரிசாயிட்ட. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ண மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு என் அதிகார வாரிசா அறிவிக்க முடியாது. எங்க பரம்பரை வழக்கப்படி மூத்த மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை ஜமீன் பரம்பரையை சேர்ந்த என் இளைய மகன் அருண் மனைவி ஐஸ்வர்யா, ஜமீன் பரம்பரையை சேர்ந்த ஐஸ்வர்யாவுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால எங்க பரம்பரைக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு இவர் பயப்படுறாரு. இந்த விஷயத்துலதான் ஒரு தெளிவு தேடுறேன். அந்த பொண்ணோட பேர் என்ன? ஐஸ்வர்யா. என்னோட அதிகார வாரிசா வரப்போற 2வது மருமக. நான் கேட்டது உங்க மூத்த மருமகளோட பேரை. பார்வதி. பார்வதி.
கேட்டது பொதுவா ஒரு பரம்பரையோட எதிர்காலத்தை பத்தி. ஒருத்தரோட ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு மட்டும் அத சொல்லிட முடியாது. நீங்க சொன்ன அந்த பொண்ண இங்க அழைச்சிட்டு வாங்க. அந்த பொண்ணு வர்ற நேரம், அப்ப ஏற்படுற சகுனம், இதெல்லாம் வச்சு நான் பிரசன்னம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சாமுத்திரிகா லட்சணத்தையும் பார்க்கணும். இதையெல்லாம் வச்சுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால தெளிவா பதில் சொல்ல முடியும். சரி, நான் வர சொல்றேன். அம்மா கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. சுந்தரம், நீ என்ன பண்றேன்னா உடனே பார்வதியை கூட்டிக்கிட்டு ஜோசியர் வீட்டுக்கு வந்துரு. சரிங்கம்மா, உடனே வந்துடுறேன். எந்த ஜோசியர் வீடுன்னு தெரியுமா? சொல்லுங்கம்மா. அப்போ ஒரு தடவை ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்துட்டு கணவன் மனைவி ஜாதகம்னு சொன்னாரே, அந்த ஜோசியர். அந்த நங்கநல்லூர் ஜோசியர் தானம்மா? ஆமா, அதே ஜோசியர் தான். இத பாரு, பார்வதியோட வாட்ஸ்அப்க்கு இந்த லொகேஷனை ஷேர் பண்ணிருக்கேன். அவளை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வந்து சேரு. சரிங்கம்மா. வர சொல்லிருக்கேன். சரி. நீங்க இங்கே காத்துட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. அம்மா, தாயே. பண்ணிடலாம். மெசேஜ் வந்திருக்கு. அம்மா தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. நமக்கு ஏதோ லொகேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன லொகேஷன் இது? பார்வதி. அப்பா, அம்மா எனக்கு ஏதோ லொகேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்ன லொகேஷன் உங்க போன்ல பாக்குறீங்களா? ஆமாம்மா, அவங்களே எனக்கு போன் பண்ணி பேசுனாங்கம்மா. இப்ப நாம 2 பேரும் உடனடியா நங்கநல்லூர் ஜோசியர் வீட்டுக்கு போய் ஆகணும். அம்மா இங்க வெயிட் பண்றாங்க. ஜோசியர் வீட்டுக்கா? அம்மா நம்ம 2 பேரையும் ஜோசியர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா? நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துதான் அங்க போயிருக்காங்க. நம்ம அம்மா கிட்ட சொல்லாம மறைச்ச உண்மைய ஜோசியர் மூலமா அவங்க கண்டுபிடிக்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்ன கண்டுபிடிக்க? நான் கண்டுபிடிக்கணுமே. என்னப்பா சொல்றீங்க? பயமா இருக்கு. இப்ப நம்ம அங்க போய் தான் ஆகணுமா? கட்டாயம் போய்தான் ஆகணுமா. அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. போகாம தட்டி கழிச்சா அது ரொம்ப தப்பாயிடுமா. நீ வா, போலாம் வா. சரி. சூப்பர். இந்த விசுவாசமும் பார்வதியும் அகிலா கிட்ட மறைக்கிற உண்மையே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்ளோ சீக்கிரம் நேரம் வரும்னு யோசிச்சு கூட பாக்கலையே. உமா, அவங்களுக்கு முன்னாடி நாம நங்கநல்லூர் போறோம். வா. எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, எவ்வளவு ஆழத்துல உண்மையை புதைச்சு வச்சாலும் அது எப்படியாவது வெளியே வந்தே தீரும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்படி வெளியே வர்றப்போ உண்மைய நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க போறோம் இல்லையா? அப்போ அந்த உண்மை வந்து நம்மள சுட்டு வச்சிடுச்சுன்னா என்னத்த பண்றது? இல்லத்த, உண்மை சுடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லத்த. உனக்கு ஆண்டவ மூளைன்னு ஒண்ணு வைக்கவே இல்லையா? ஐயோ அத்தை, உன் முகரக்கட்டைக்கு வெக்கம் ஒரு கேடு. வாய முடிக்கிட்டு என் பின்னாடி வா. ஏதாவது பேசுன கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். வாமா, வண்டியில ஏறு.
இது வரைக்கும் அம்மா சொல்லி நீ எந்த விஷயத்தையுமே தட்டி கழிச்சதே இல்ல. இப்ப மட்டும் என்ன வந்து யாரு? அம்மா தானே? ஆமாப்பா. அட்டன் பண்ணி பேசு. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லு. உன் குழப்பமெல்லாம் தீந்துரும். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. வந்துகிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. சரி, சீக்கிரமா வாங்க. சரிங்கம்மா. உண்மை அம்மாவுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இனிமே யாரு நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. அத்தை, சொல்லு. நடக்க போறது நினைச்சோம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குத்த. ஏண்டி தின்னி முட்டை, நீ என்ன அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா நடக்க போறத நினைச்சு கவலைப்படுறதுக்கு? சரி, அப்படி என்ன நடக்க போகுது சொல்லு பாப்போம். நம்ம இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு போறோம். கடைசியில அடிய ஆழத்துல இருந்து மேல் மட்டத்துக்கு வரப்போற அந்த உண்மை பொசுக்குன்னு காத்துல மறைஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் பிரோஜனம் எல்லாம் போயிடும் அத்தை. அதைத்தான் நினைச்சு பார்த்தேன். ரொம்ப கவலையா இருந்துச்சு. உமா, அத்தை கால் கடியில வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுத்து சொல்லும். கீழையா? இந்த எடுக்கிறேன் அத்தை. எடு எடு. பாத்தீங்களா என்ன இப்போ நீங்க அடிச்சதுனால நீங்க எப்படி எல்லாம் வண்டி ஓட்டுறீங்கன்ட்டு? இவ பெரிய சாமியாரு, இவ்வளவு அடிச்சதுனால என் கார் தாறுமாறா போகுது பாரு. இந்த மாதிரி தண்டக்கர் மந்திரங்களெல்லாம் பக்கத்துல வச்சிட்டு இருந்தா கார் இப்படிதான் போகும். ஏண்டி கொஞ்ச நேரத்துல எனக்கு விளக்கத்தை பாத்தியடி. வாய முடிக்கிட்டு வரேன், இல்ல எலுமிச்சு பழத்துக்கு பதிலா ஒன்ன வச்சு நசுக்கிடுவேன், பாத்துக்க. அத்தை, நீங்க என் தலையில கொட்டாம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்காது. உமா, சும்மா வரியா இல்லையா? இப்போ நான் எதுவுமே பேசல. பேசாத. வாமா, வா, உள்ள போ. உள்ளதான் இருக்காங்க, போ.
வா பார்வதி. என்னது வலது கண் துடிக்குது. இந்த வழி வேணாம், இங்க வா. நேர் வழியில போகவே கூடாது உமா. இதுதான் பார்வதி. என்ன கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு? பார்வதி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. நான் தினமும் கும்பிடுற அன்னபூர்ணி அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. பார்வதியை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பார்வதியே வந்துட்டா. இப்ப எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? தாயி, அந்த அறையில பழைய ஓலைச்சுவடிகள்லாம் அங்கங்க ஒரு சில இடத்துல செதறி போய் கிடக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி இங்க எடுத்துட்டு வாமா. நீங்க பார்வதி வந்ததுக்கு அப்புறம் பிரசன்னம் பாக்குறேன். நீங்க இப்போ ஓலைச்சுவடி எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்க. சுவடிய பார்த்து பதில் சொன்னாதான் சரியா இருக்கும்னு தோணுதா? இனி அதுக்கு அவசியம் இல்ல. அவசியம் இல்லையா? ஆமா, இந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்க? இதோ இங்க நிக்கிறாரே, இவர்தான் பல வருஷமா எங்க வீட்டுக்கு டிரைவர் சுந்தரம். சுந்தரத்தோட பொண்ணுதான் பார்வதி. பார்வதி உங்க பொண்ணா? ஆமாங்க ஐயா, என்னோட பொண்ணுதான். நிச்சயமா பார்வதி சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை.